ஹே காய்ஸ், இன்னைக்கு பார்க்க போகிறது 2024 வந்த ஒரு மியூசிக்கல் த்ரில்லர் மூவி. ரன்னிங் டைம்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 2 ஹவர்ஸ் கிட்ட கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரியை ரொம்பவே சிம்பிளாக சொல்ல போனால், போன பாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து ஒரு 5 மர்டர் கிட்ட பண்ணியிருப்பார். ஸோ அதுக்காக நம்ம ஹீரோவை பிரிசனில் போட்டிருப்பாங்க. பட் இவருக்காக வாதாடுற லாயர் பார்த்தீங்கன்னா இவர் லைஃப்பில் வந்து நிறைய இன்சிடென்ட் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. இவருடைய சைல்டுஹுட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ராஜடி நடந்திருக்கு. இது எல்லாமே சேர்த்து தான் ஆக்சுவலாக இவருக்கு வந்து டிசோசியேட்டிவ் ஐடென்டிட்டி டிஸார்டர், அதாவது இவர் அந்த மர்டர்ஸில் பண்ணுறப்ப ஆர்தர் ஃப்ளக்காக இல்லை இவர் ஜோக்கராக இருந்திருக்காருன்னு சொல்லிட்டு இவருக்காக வாதாடுவாங்க. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிறப்ப தான் நம்ம ஹீரோ வந்து ஹார்லி குயினை வந்து பர்சனில் மீட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க சொல்லுவாங்க, அதாவது உன் நைபர்ஹுட்டில் தான் நான் இருந்திருக்கேன், அவனை டெய்லியும் நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரோட கான்வர்சேஷன் இங்கேருந்து பில்ட் ஆகும். ஒரு பக்கம் இவங்க லாயர் வந்து ஆர்தர் ஃப்ளக் வேற ஜோக்கர் வேற, அதாவது அந்த ஒரு மர்டர் நடந்திருக்கிறப்ப இவர் ஆர்தரா இல்லை ஜோக்கராக இருந்திருக்காரு, இவருடைய ஐடென்டிட்டி டிஸார்டர் தான் அதுக்கு காரணம்னு சொல்லிட்டு வாதாடுவாங்க. இன்னொரு பக்கம் ஹார்லி குயின் வந்து ஜோக்கரை நான் ரொம்பவே இன்ஸ்பயர் பண்ணியிருக்கேன், உன்னை பார்க்கறதுக்காக தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா என்ன ஆச்சு, ஃபைனல் ஹியரிங் வந்து என்னவா இருக்குது, அதாவது ஹியரிங்கில் நம்ம ஹீரோக்கு வந்து என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க, முக்கியமாக இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் அதில் எனக்கு ரொம்பவே டிசப்பாயிண்ட் தான். பட் ஸ்டில் நீங்கள் இந்த படம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட கிளைமேக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு நீங்கள் சொல்லுங்கள். ஓகே காய்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.